இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய சிந்தனைக்கு மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 17 to 19 முடிய கொடுக்கப்பட்டுள்ளது. அன்பிற்குரியவர்களே, இதிலே ஆண்டவர் இயேசு மிக முக்கியமாக குறிப்பிடுகிறார், திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகுமுன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பானவர்களே, ஆண்டவருடைய கட்டளைகள் தன்னிலே நிற்பதில்லை. சப்சிஸ்டிங் சப்ஸ்டன்ஸ் அல்ல, தன்னிலே நிற்காது. அது நமக்காக கொடுக்கப்பட்டுள்ளது, நம்மிலே அது நிற்கும். நாம் கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தால் கடவுளுடைய அருளை, கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். கடவுளுக்கு பயந்து வாழாமல் நம்முடைய விருப்பம் போல தான் தோன்றி தன்னமாக நடந்தால் அந்த கட்டளைகளே நமக்கு தண்டனையாக மாறிவிடும். அடிப்படையில் என்ன இயேசு சொல்ல விரும்புவது, ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் பொய்த்து போகாது. ஆண்டவருடைய வார்த்தைகள் நல்ல மனிதர்களிலே இறங்கினால் அவர்கள் நன்மைகள் செய்வது தடைபடவே தடைபடாது. தீய மனிதர்கள், அதாவது கடவுளுடைய சட்டங்களுக்கு, கடவுளுடைய விருப்பங்களுக்கு எதிர்மாறாக தான் தோன்றி தனமாக நடப்பவர்களுக்கு இந்த திருச்சட்டங்கள், இந்த ஆண்டவருடைய கட்டளைகள் அழிவை கொண்டு வந்து சேர்க்கும். நல்லதோ கெட்டதோ நடந்தே தீரும். ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு வாழ்வு கொடுத்தே தீரும். ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு தீர்ப்பு அளித்தே தீரும். இதற்கு இடையில் அது அமைதியாக இருக்காது. நாம் 55:10 வாசிக்கிறோம். எசாயா புத்தகம் நமக்கு சொல்லுகிறது, மழையை கடவுள் அனுப்புகிறார். பூமிக்கு எதற்காக அனுப்புகிறார்? பூமியை நனைத்து செடி கொடிகள் வளருவதற்கு, பயிர் பச்சைகள் வளருவதற்கு அனுப்புகிறார். மனிதன் குளிர்ச்சி அடைய வேண்டும், மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று அனுப்புகிறார். அனுப்பப்படுகின்ற மழை இந்த பயிர் பச்சைகளை வளர்த்து விட்டுத்தான் திரும்ப வரும். எதற்காக அனுப்பப்பட்டதோ அதை நிறைவேற்றாமல் போகாது, திரும்பாது. அதுபோலதான் கடவுளுடைய திருச்சட்டங்கள். எதற்காக கொடுக்கப்பட்டுள்ளது? மனிதன் வாழ்வதற்காக, மனிதன் கடவுளோடு இணைந்து இருப்பதற்காக, மனிதன் கடவுளுக்கென்று கனிகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக. அந்த கனிகளை கொடுக்காமல் அது திரும்பாது. ஏற்றுக்கொள்ளாத பொழுது தண்டனை கொடுக்காமல் திரும்பாது. அன்பு நிறைந்த எங்கள் கடவுளே, உம்மை போற்றி புகழ்கிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். ஆண்டவரே, தேவைக்கும் அதிகமாக மழை வரும் பொழுது வெள்ளமாக புயலாக வந்து மனிதனை அழிப்பதை போல கடவுளாகிய உம்முடைய சட்டங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படியாத போது அது எங்களை புயலை போல வந்து தாக்கும், எங்களை அழிக்கும். மாறாக, தெய்வமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், நீரே எங்கள் வாழ்வு, உம்முடைய வார்த்தைகளே எங்களுக்கு நேர்வழி சட்டம் என்று உம்மை ஏற்றுக்கொண்டு உமக்கு பயந்து வாழ்கிறவர்களுக்கு அது வளமான வாழ்வை தரும். கடவுளுடைய செயலாக இருப்பதனால் அது எங்கள் கண்களுக்கு வியப்பாக அமையும். ஆண்டவரே, இந்த உண்மையை உணர்ந்து தெய்வ பயத்தோடு நடக்க எங்களுக்கு அருள்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.